ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு சக்தி மாதிரி. நீங்கள் நல்லா இருக்கு சார், பரவாயில்ல, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு பிறக்கும். சாதாரண எல்லாருக்குமே மனிதனுக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் பயன்பெற செய்யுங்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரம், கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 10. இன்றைக்கு 10வது வகுப்பில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு அதாவது கையில் அடிக்கடி காணப்படக்கூடிய ஒரு சில குறிகளை பற்றி பொதுவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு மேட்டுக்கும் தனித்தனியாக குறிகள் இருக்கும்போது அது என்ன பலன்னு அப்புறம் விரிவாக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பொதுவாக கையில் காணப்படக்கூடிய அடிக்கடி காணப்படக்கூடிய ஒரு குறிகள், அதாவது புள்ளி அடிக்கடி கையில் காணப்படும். அந்த புள்ளி இருந்தால் என்ன பலன்? அதே மாதிரி பெருக்கல் குறி, ஸ்டாரு, சதுரம், முக்கோணம், தீவு, இது அடிக்கடி நம்ம கையில் காணப்படக்கூடிய ஒரு ரேகைகளாக இருக்குது. அந்த ரேகைகள் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனை பார்க்க போகிறோம். விரிவான பலன் அப்புறம் குருமேட்டில் சனிமேடு, ஒவ்வொரு மேட்டுக்கும் ஒரு பலன் போட போகிறேன். இன்னைக்கு பொதுவாக இப்போ ஒரு கை இது, இந்த கையில் இப்போ இது ஒரு கை, இந்த கையில் என்னென்ன பலன்கள், என்னென்ன ரேகைகள், என்னென்ன புள்ளி, அதாவது அடிக்கடி காணப்படக்கூடிய கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 10 கையில் அடிக்கடி காணக்கூடிய குறிகள் ஒரு விளக்கம், ஒரு சின்ன விளக்கம். ஒரு எடுத்தோன்னா ஒரு கையில் கருப்பு புள்ளி இருக்கு சார், எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம எடுத்துக்குவோம், குருமேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு. உங்களுக்கு வேலை செய்கிறவங்களா இருந்தால் வேலையில் ஒரு பிளாக் மார்க், கருப்பு, அதாவது கருப்பு புள்ளினாவே வேலையில் ஒரு சின்ன தவறுகள் செய்து ஏதாவது ஒரு வேலை இழப்பு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களா இருந்தால் தொழிலில் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சனி மேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா வேலையினால் தொந்தரவு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த விதி ரேகையில் கருப்பு புள்ளி இருந்ததுன்னா வேலையினால் அந்த இடத்தில் அந்த வயதில் உங்களுக்கு தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகையில் சூரிய மேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும். அதாவது சூரிய மேடு ஒரு புகழ் மேடு, அந்த புகழ் மேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் புகழ் பாதிக்கப்படும். செவ்வாய் மேட்டில் கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அதாவது தலையில காயம் ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். அப்படிங்கும்போது நம்ம சந்திரமேட்டில் கருப்பு புள்ளி இருந்ததுன்னா நீரினால் ஆபத்து, இன்னும் மூச்சு, அதாவது ஒரு மாதிரி சுவாச கோளாறுகள் அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிர மேட்டில் நமக்கு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா செக்ஸுவல் பிரச்சனை, காமக்காரகன் சுக்கிரன், அதுல செக்ஸுவல் பிரச்சனை ஏற்படுறது. இது பொதுவான பல டன்னு அப்படி சொல்லிட்டு தரேன். அப்புறம் விரிவா நம்ம பார்த்து போறதும். இப்போ இதுல ஒரு இன்டூ மார்க் ஸ்டார் நம்ம குருமேட்ல இருந்துன்னா மிகச்சிறந்த அமைப்பு, நல்ல இல்லற துணை, நல்ல சுகமான இல்லற வாழ்வு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டூ மார்க் நம்ம சனி மேட்ல இன்டூ மார்க் இருந்ததுன்னா அது விபத்தை குறிக்கக்கூடியது. அது இல்லாம நம்ம மெஸ்மரிசம் பண்றோம், இது மாதிரி பில்லி சுனியம் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு எண்ணம், திருடுவதற்கான ஒரு எண்ணம், ஒரு களவாடுவதற்கான ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் விட்டுட்டாக்க அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை தொடரும், இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சனி மேட்ல மட்டும் இன்டூ மார்க் இருந்ததுன்னா எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நம்ம சூரிய மேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்குதுன்னா அதாவது நம்ம உள்ளங்கையை பார்க்கணும். இப்ப சூரிய மேட்ல இன்டூ மார்க் இருக்கு, நம்ம உள்ளங்கையும் பார்க்கணும். அதே மாதிரி சனி மேட்ல ஒரு இன்டூ மார்க்னா மெத்த ரேகைகளை பார்க்கணும். மெத்த ரேகை நல்லா இருந்ததுன்னா ஒரு சின்ன பிரச்சனையோட போயிடும். மெத்த ரேகை, புத்தி ரேகை, இந்த மாதிரி ஆயுள் ரேகைலாம் சரியில்லைன்னா அந்த வயதில் தொல்லை, துன்பம், கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் மேட்ல ஒரு இன்டூ மார்க்னா அதாவது அது வியாபார மேடு, புதன் மேடு, வியாபாரத்தில் ஒரு சறுக்கல்கள்,
இன்னும் சொல்ல போனா புதன் உச்சமா இருந்து அந்த இன்டூ மார்க் இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமா புதன் இருந்து இன்டூ மார்க் இருந்ததுன்னா, அவர்கள் அதாவது மூளை தவறான வழியில் செயல்படும், தவறான ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி செவ்வாய் மேட்ல 3 செவ்வாயில் இருந்து இன்டூ மார்க் இருந்ததுன்னா அவர்களுக்கு அதாவது இந்த புள்ளி மையம் தான் சண்டை போடுறது, காயம். இப்ப செவ்வாய் வந்து எடுத்தாக்க சண்டைக்காரரு, சண்டையினால காயம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையா இருக்கும். நான் போடுற பதிவு எல்லாமே முக்கால்வாசி எச்சரிக்கை தான். இப்ப நம்ம சந்திரமேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்குதுன்னா தண்ணியினால் கண்டம், தண்ணியினால் ஆபத்து, சுவாச கோளாறுகள் அதனால ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, வியாதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம சுக்கரமேட்ல இன்டூ குறி இருந்ததுன்னா, அதாவது சுக்கரமேட்லையும் குரு மேட்லையும் சேர்ந்து ஒரு நட்சத்திரக்குறியோ ஒரு இன்டூ மார்க்கோ இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த மாதிரி இல்லற வாழ்க்கை சுகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சுக்கரமேட்ல மட்டும் இன்ட்டுக்குரிய ஒரு ஸ்டார் குறி இருந்ததுன்னா அவர்களுக்கு அதாவது செக்ஸுவல்ல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு, குடும்ப தகராறு சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம முக்கோணம், இப்ப நம்ம குருமேட்ல ஒரு முக்கோணம் இருந்தா அரசியல்ல மிக ராஜதந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அரசியல்ல மிக பெரும் நிபுணராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த முக்கோணம் சனிமேட்ல இருந்ததுன்னா அதாவது இந்த இந்த குறி வந்து முக்கோணம் வந்து இருந்ததுன்னா கையை அந்த உள்ளங்கையையும் பார்க்கணும். நம்ம சனிமேட்ல இருக்க ஒரு முக்கோணம்னா உள்ளங்கையையும் பார்க்கணும், உள்ளங்கையில உள்ள ரேகைகளையும் பார்க்கணும். அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா முக்கோணம் சிறந்த அமைப்பு, அதெல்லாம் சரியில்லைன்னா முக்கோணத்தினால் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் சூரியன் வீடு புதன் வீட்டுல முக்கோணம் இருந்ததுன்னா அவர் அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சரியில்லாத வாழ்க்கையில அவர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, சரியில்லாத அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கோணம் செவ்வாய் மேட்ல இருந்ததுன்னா அவர்கள் அதாவது சேவை சார்ந்த துறையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பார்த்துங்க, செவ்வாய் மேட்ல மட்டும் முக்கோணம் இருந்தா இராணுவத்தில் உயர் பதவி, அதாவது இந்த சீருடை பணியாளர்கள் உயர் பதவி இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல உயரிய பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சந்திரமேட்ல முக்கோணம் இருக்கு, அது சந்திரமேட்ல எந்த குறி இருந்தாலும் அது கஷ்டம் ஆபத்து. ஆனா சதுரம் மட்டும் எங்கு இருந்தாலும் அது பாதுகாக்கப்படுகிறது. இப்ப நம்ம வந்து ஒரு சுக்கரமேட்ல முக்கோணம் இருக்குதுன்னா அதாவது அத்தை மாமா பையங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப சதுரம் வந்து குருமேட்ல ஒரு சதுரம் இருந்தா பணத்தை மதிக்க மாட்டாங்க, எதை கண்டையும் கவலைப்பட மாட்டாங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த குருமேட்ல சதுரம். சனி மேட்ல சதுரம் இருந்தா பாதுகாக்கப்படுகிறது, அதாவது வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. சூரிய மேட்ல ஒரு சதுரம் இருந்ததுன்னா அதாவது புகழ் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதுல இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதே மாதிரி புதன் மேட்ல ஒரு சதுரம் இருந்தா ஒரு வேலையில அதாவது தொழில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். செவ்வாய் மேட்ல சதுரம் இருந்தா சண்டையில காயம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு, அதுல இருந்து தப்பிச்சுக்குவீங்க. அதாவது நம்ம சந்திரமேட்ல ஒரு சதுரம் இருந்ததுன்னா ஒரு கண்டம் வரும், அந்த கண்டத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். சுக்கரமேட்ல இருந்ததுன்னா செக்ஸுவலால ஏதோ ஒரு வியாதி வரும், அதுல இருந்து சரியாகி நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரிதான் ரேகைகள்லையும் ஏதாவது ஒரு அதாவது இன்டூ மார்க் இருக்கு, பெற்றவர்கள் ஆயுள் ரேகையில ஏதோ இன்டூ மார்க் ஆரம்பத்தில் இருக்கா பெற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆயுள் ரேகையில லாஸ்ட்ல வந்து இன்டூ மார்க் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஆயுள் வியாதி, இறக்கும் போது வியாதி வந்து இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம புத்தி ரேகையில ஏதோ ஒரு இன்டூ மார்க் இருக்கு அப்படின்னா அந்த வயதில் இன்டூ மார்க்கோ ஸ்டாரோ இருந்ததுன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இறுதி ரேகையில இன்டூ மார்க்கோ ஸ்டாரோ இருந்தா அவர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ஒரு மயிரிலேயே நான் உயிர் தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க, ஒரு புள்ளியில நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே நம்ம கையில காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட குறிகள்னால் வருவது, அதனாலதான் நம்ம தப்பிக்கிறோம். அந்த கருப்பு புள்ளி எங்கு இருந்தாலும் அந்த கருப்பு புள்ளி மறைகிற வரைக்கும் கஷ்டம் தொடரும், அந்த கருப்பு புள்ளி மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இப்ப ரேகையில நான் சொன்னது எல்லாமே மறையக்கூடியவையே. இப்போ இன்டூ மார்க்காக இருக்கட்டும், சதுரமாக இருக்கட்டும், ஸ்டார் குறியா இருக்கட்டும், எல்லாமே மறையக்கூடியது. சம்டைம் ஒரு 6 மாதம் வரைக்கும் அது இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். 3 மாதத்துல கூட மறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் கையை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க, புள்ளி வரும், புள்ளி வரும்போது உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம், புள்ளி மறையும் போது கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். சதுரம் வரும்போது உங்களுக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம், சதுரம் மறையும் போது பாதுகாப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
இப்படிதான் நம்ம வந்து ஒரு பொதுவான பலனை கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே நம்ம கையில கருப்பு புள்ளி காணப்பட்டால் அந்த வயதில் உங்களுக்கு இப்போ கருப்பு புள்ளி இருக்கு, அது எந்த மேட்ல இருக்கு, சந்திரமேட்ல இருந்தா உங்களுக்கு மூச்சு, அதாவது இந்த மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், இல்லைன்னா தண்ணினால கண்ட வரும். ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி சந்திரமேட்ல எந்த குறி இருந்தாலும் நீரினால் கண்டம், ஆபத்து, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா சந்திரமேட்ல இந்த புத்தி ரேகையும் கீழே இறங்கி சந்திரமேட்ல வந்து ஸ்டாரோ ஏதோ இருந்தா மனநலம் கண்டிப்பா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. மனசை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், மனசை வந்து தெளிவுபடுத்திக்கணும். இல்லைன்னா யோகா இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி இது பண்ணணும். இல்லைன்னா தெய்வ அனுகிரகத்தை நம்பி நம்ம வாழ்க்கையை நல்லா செம்மைப்படுத்திக்கணும். இப்போ நான் போடுற காணொலி எல்லாமே பொதுவாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு, இப்போ கைரேகை சாஸ்திரத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இது பொதுவான பலன் மட்டுமே. இனிமேல் குரு மேடு, சனி மேடு, ஒவ்வொரு மேட்டையும் நல்லா டீட்டெயிலாக சொல்லலாம். ஒரு ஒரு மேட்டுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு உங்களுக்கு பார்க்க முடியாது. அதனால் ஈஸியாக இந்த குறி இங்கே இருந்ததுன்னா இந்த பலன் சொல்லி போகிறோமா, அதுக்கப்புறம் நம்ம அந்த குரு மேட்டில் ஏதாவது அபூர்வ குறிகள், அதாவது வில், வேல், வால், திரிசூலம் இந்த மாதிரி ஏதாவது குறிகள் இருக்கும்போது அந்த பலன்கள் மாறுபடுகின்றன. வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். ஒரே செகண்ட்ல, ஒரே மயிர் இலையில் நான் பணக்காரன் ஆயிட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணின உடனே நான் பணக்காரன் ஆயிட்டேன், என் குழந்தை பிறந்த உடனே நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸு, அதில் வந்து நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் அதில் வந்து உயிர் தப்பிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில் காணப்படும். கை வந்து நம்மளுடைய கரண்ட்லி இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகம், எண்கணிதம் எல்லாமே நம்ம மனிதனுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை என்றாலும் கை வந்து நம்ம கூடவே பிறந்தது, நம்ம கர்மாவுடைய சேர்ந்தது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்க, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இனிமே என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம கை தான். இருந்தாலும் ஒரு 70% வந்து அது முடிவு பண்ணப்பட்டவையாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணினால், உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்க முயற்சி செய்தால் அது மாறும். அதாவது கெட்ட எண்ணங்கள் வரும்போது வேணாம், கெட்ட எண்ணம் வந்தாதுன்னா பிரச்சனை வரும். அதனால நல்ல எண்ணமா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஒரு சில இதில் அந்த கருப்பு புள்ளி வந்துருச்சு சார், உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது, வரது வரட்டும், எல்லாம் கர்மப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளி 3 மாசம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் எல்லாமே உங்களுடைய கர்ம பலன்படி வரதையெல்லாம் வரட்டும். வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது, கஷ்டங்கள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது. இன்பம் என்பது வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி தான். வாலிபம் என்பது வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி தான். இன்பம் என்பது ஒரு வர எலும்பு துண்டை ஒரு நாய் கடித்து அந்த வாயில குத்தி அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை அந்த நாய் வந்து சுவைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இன்பம். வாழ்க்கையில் நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் தான், அதாவது மனிதனுடைய இன்பமே. நம்மளை நாமளே கெடுத்துக்கிறது தான். இது நிறைய பேருக்கு இது மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாமே ஒரு சம்டைம் தான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய சுகம் இதெல்லாமே காணா போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு ஆன்மீக ரீதியாக உணர்வு இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிச்சவங்களுக்கு தெரியாது. ரொம்ப அறுக்க விரும்பல. நம்ம கைரேகைப்படி ஒரு நடக்க போகுதுன்னா அதை மாற்ற முடியும். அதுதான் நான் வரேன். இப்போ நம்ம நினைச்சோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றலாம், மாற்றி நல்வழிப்படுத்த முடியும். இப்போ கர்மா வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க, 70% கண்டிப்பாக மாற்றவே முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும். ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுல இருந்து தப்பிச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம கையில் வந்து ஒரு தவறான ஒரு ரேகை காணப்படும் போது நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம், இந்த சக்தி நமக்கு கொடுத்துருக்குது கடவுள். அதாவது அறிவு. இப்போ விலங்குகளுக்கு அந்த மாதிரி கிடையாது, மனிதனுக்கு மட்டுமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். புத்தியை கொண்டு மனிதன் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டான், நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி திருத்த முடியும், நம்ம திருத்த முடியும். நம்ம கிட்ட உலகத்தை நம்ம திருத்த முடியாது, நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா நம்ம அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்திக்கலாம். அது நம்ம திருந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கெட்ட குறிகள், கெட்ட எண்ணம் ஏதாவது இதெல்லாம் வருதுன்னா நல்ல எண்ணங்களை நல்லா வளர்த்துக்கிட்டு யோகா, மெடிடேஷன், ஆன்மீகத்தில் ஈடுபட்டோம்னா இந்த நல்ல குறிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம அடுத்த வர பாடத்தில் ஒவ்வொரு மேடு, அந்த மேட்டில் வரக்கூடிய குறிகளை பற்றி நம்ம பார்ப்போம்.
மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.